வணக்கம் நண்பர்களே. மாடி தோட்டத்தை விசிட் பண்ணும்போதும் அந்த தோட்டத்தில் சில காரியங்கள் செய்யும்போதும் அது நமக்கு மனதுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த மாதிரி நேரங்களில் நம்மளுடைய மூளையானது டோபமைன் என்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுகிறது. அதுக்கு இன்னொரு பேர் ஃபீல் குட் ஹார்மோன். அந்த நேரத்தில் பதட்டம் குழப்பமெல்லாம் குறையுது, நம்மளுடைய மெமரியும் இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளுடைய உடலும் ஹெல்த்தியாக மாறுது. பொதுவாக மாடி தோட்டங்கள்லேயோ இல்லை தோட்டங்கள்லேயோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்வெஸ்ட்டை எடுக்கும்போது இந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது என்னோடய மாடி தோட்டத்தில் வளர்க்குற முருங்கை மரம். லாஸ்ட் இயர் தான் வச்சுருந்தேன். இடையில ஒரு 5 காய் ரொம்ப மெல்லிஸாக வந்தது. அதனால் இந்த தடவை தேவையான அளவு உரங்கள் கொடுத்து இந்த மரத்தை வளர்த்து வந்தேன். நிறையா பூத்திருந்தா கூட ஒரு 10 காய் தான் கடைசியில் காய்ச்சது. ஒவ்வொரு காயும் பார்த்திங்கன்னா நல்ல திக்காகவும் இருக்குது. இன்றைக்கி சமையலுக்கு வேண்டிய முருங்கைக்காய் கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், அழகாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எவ்வளவு மகிழ்ச்சியை நமக்கு தருதுன்னு. பொங்கலுக்கான அறுவடை ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தோட்டத்திலேருந்து கிடச்சிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மிளகாய் நல்லா பழுக்க விட்டு பழுத்த மிளகாய் தினம் ஒரு கைப்பிடி அளவாவது எனக்கு கிடைக்கும். அந்த கைப்பிடி அளவு மிளகாயை சேர்த்து வைத்து அதை நன்றாக நான் காய வைக்கிறேன். இப்போ நல்ல வெயில் வேறு இருக்குது பகல் டைமில். அதனால் மிளகாய்களை நல்லா காய்ந்து நல்ல மொறுன்னு பிற்பாடு அதை தனியாக எடுத்து காம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த மிளகாயை நம்ம பெரிய அளவில் பொடி செய்ய முடியாது. இது அளவு குறைவாக இருக்கிறதுனால நான் எங்கள் வீட்டுக்கு குழம்பு மிளகாய் தூள் செய்யறதுக்காக வைத்திருந்ததில் இந்த மிளகாயை மட்டும்தான் நான் உபயோகப்படுத்தினேன். கொஞ்சம் காந்தாரி மிளகாயும் இதோடையே இருந்ததுனால அதையும் வறுத்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் அவ்வளவு காரம். எத்தனையோ வருடங்கள் மாடி தோட்டம் செஞ்சுருந்தா கூட இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. வருடங்கள் செல்ல நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸும் மாறும்போது நம்மளும் புதுசாக ட்ரை பண்ணுறோம். இது எவ்வளவு மகிழ்ச்சி. மீதி கொஞ்சம் மிளகாய் இவ்வளோ போல் இருக்குது. இதில் நம்ம ரெட் சில்லி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த மிக முக்கியமான பொங்கல் அறுவடை மஞ்சள். செடிகளெல்லாம் காஞ்சிருச்சு. ஆக்சுவலாக 5 பெரிய சிமெண்ட் தொட்டி தூக்க முடியாததில் தான் இந்த மஞ்சளை லாஸ்ட் இயர் விதைத்திருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் செடிகள் காஞ்சதுனால இதை தோண்டி எடுக்க வேண்டியதாகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மஞ்சள் கிடைத்தது. ஒரே ஒரு தொட்டியை மட்டும் இப்போ நான் கிளியர் பண்ணியிருக்கேன். விதைக்கும்போது மண்ணை நல்ல லூஸாக தான் வைத்திருந்தோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மண் நல்லா இறுகிருச்சு. அதனால் தண்ணி ஊற்றி அந்த மண்ணை லூஸ் பண்ணி அதில் இருக்கிற மஞ்சள் கிழங்குகளை வெளியில் எடுத்திருந்தோம். இப்படி ஒரு தட்டு முழுசும் மஞ்சள் கிழங்கு எங்களுக்கு கிடச்சிது. இதோட மற்ற கிழங்குகளையும் சேர்த்து தான் பொடி பண்ணணும். இப்படி மாடி தோட்டத்தில் நம்ம ஒவ்வொரு பொருளையும் கையில் தொட்டு உணரும்போது தான் இந்த டோபமைன் நமக்கு எனஃபாக ரிலீஸ் ஆகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டொமேட்டோஸ். அதை தான் வளர்ந்த செடியிலேருந்து அங்கொண்டும் இங்கொண்டுமா பழங்களும் காய்களும் இருந்துகிட்டே இருக்குது. தோட்டத்துக்கு போகும்போது இந்த ரெட் கலர் அட்டகாசம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி இலை, பே லீஃப்னு சொல்லுவோம். இதை நம்ம பிரியாணி நான்வெஜ் சமையலெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இந்த இலைகள் எனக்கு கடையில் வாங்குறது அவ்வளோ பிடிக்கிறது இல்லை. ஏன்னா அதில் நிறையா டேமேஜ் இருக்குது. அதனால் எப்பொழுதுமே வீட்டில் வளர்க்கிற இலைகளை தான் எடுப்பேன். இந்த தடவை ஒரு புது செடி தான் வாங்கி வந்து வச்சேன். இலைகள் ஓரளவிற்கு வந்திருக்கு. செடிகளும் உயரமாக வளருது. இது அப்படியே விட்டோம்னா வரப்போகிற வெயிலில் இலைகளெல்லாம் நிறைய டேமேஜ் ஆகிடும். அப்புறம் பயன்பட முடியாமல் போகும். அதனால் இப்போவே அந்த இலைகளை கட் பண்ணி எடுத்து நல்ல தண்ணியில் கழுவி நம்ம ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த செடிகளுக்கு இடையிலலாம் நீங்கள் போய் வேலை செய்யும்போதோ செடிகளை அப்படி தட்டி விடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளவு அந்த பே லீஃபோட ஸ்மெல் நமக்கு வருது. அது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்கும். பாருங்கள் எவ்வளோ இலை கிடச்சிருக்குன்னு. இப்போ இந்த இலைகளை ஒரு டப்பில் போட்டு நல்லா மண் போக கழுவி எடுத்துகிட்டு ஒவ்வொரு சிங்கிள் இலையாக பிச்சு போட்டு அதை நம்ம நிழல்லையே காய வைக்கணும். அது வீட்டுக்குள்ளேயே நம்ம ஒரு தனியான இடம் வைத்து காய வச்சோம்னா இந்த நிறம் மாறாமல் நமக்கு பே லீஃப் கிடைக்கும். இது ஸ்பைஸ் மட்டும் கிடையாது. இந்த இலைகளை எரிக்கும்போது வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இலைகளை டீயாக போட்டு குடிக்கும்போது இரவு நேரத்தில் நல்ல தூக்கம் வரும். அதே சமயத்தில் உடலில் இருக்கிற வேண்டாத நச்சு பொருட்களையும் இது வெளியே எடுக்கும். இப்படி நம்மளோட மாடித்தோட்டம் நமக்கு மனதிற்கும் உடலுக்கும் நல்லதொரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்டில் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.